ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேண்ட்ரஃப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப்னால வர விச்சிங்னால உள்ளவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாலுமே வந்து ஹேர் லாஸ் வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் ரீக்ரோத் பண்ணுறதுக்கூடிய சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க விலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் பேக்கில் மெயின் இன்க்ரீடியனாக வந்து பச்சைப்பயிறு, அதுவும் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எப்போவுமே என்னோடய இன்க்ரீடியண்ட்டில் இருக்கும். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கும் இன்றைக்கும் அதுதான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பச்சைப்பயிறு, வெந்தயம் ரெண்டுமே நல்லா முளைக்கட்டி எடுத்திருக்கேன். முளைக்கட்டி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணும் போதே வந்து சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கூடவே வந்து ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். முடி கருகருன்னு வளர கருவேப்பிலை போதும் அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை நல்லா வந்து சைனிங்காக கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பயிரில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஆனாலும் நம்ம ரைஸ் வாட்டர் அரிசி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம், அது குளிர்ச்சி, அதனால் 3 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தேங்காய் பாலில் செஞ்ச தயிர் கிடையாது. தேங்காய் பாலில் கூட வந்து நான் 6 லெமன் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தயிர் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கெட்டியாக திக்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த பால் தான் நம்மளுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்காகும். டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி, ஹேர் கண்டிஷ்னராக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்காகும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த தேங்காய் பால் கூட வந்து தேர்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கையிலேயே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்ல புதக்கு நுர தள்ளி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா நுரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போது நம்மளுக்கு ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக் வந்து இப்படி இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறனால இப்படியே போடும்போது நிறைய பேருக்கு செட் ஆகாது, காய டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது வடிகட்டியில் வடித்து கூட நீங்கள் வெறும் அந்த ஜூஸை கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி 2 சைடையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி சிக்கு எடுத்துட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்குமே வந்து ரொம்ப திப்பாக இருந்தனால காய ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அப்ளை பண்ணவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நல்லா வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் நல்லா திக்கான ஜூஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வந்து நல்ல முடிக்குள்ளே வந்து இந்த மாதிரி சுரண்டி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சுரண்டி அப்ளை பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து உடனே நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சுரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ரூட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல லைட்டாக லேஸாக கொண்டு போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்தனால என் முடியில் வந்து நல்லா சிக்கே இல்லை, நல்லா பஞ்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சமான முடி இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக இருக்குது, தலை பின்ன கூட பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வள வாழ்த்துக்கள்.